நம்முடைய கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் என்றும் மாறாத வார்த்தைகள். இந்த உலகம் மாறி போகலாம், வானங்கள் அழிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தி செல்லும். இன்றைக்கு தேவையான உற்சாகத்தையும் பலத்தையும் தருகிறது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் நீங்கள் கேட்கிற எந்த நிமிடமாக இருந்தாலும் அந்த நிமிடத்தில் உங்களுக்கு பலனை தரும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவன் ஆனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே தாங்க இருக்கிறேன், இந்த சூழ்நிலை மாற மாட்டேங்குது அப்படின்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப விசுவாசம் நிறைந்ததாக இருக்கிறேன், ஆனால் இந்த காரியங்கள் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? ஆர் யூ ரியலி யூசிங் யுவர் ஃபெய்த்? இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், அவனுக்கு அளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி என்ன கடவன். அவங்களுக்கு தேவன் விசுவாசத்தின் அளவை கொடுத்திருக்கிறார். அப்போ யோசிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் விசுவாசத்தின் அளவின்படி யோசிக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுக்கும் அவங்களுடைய ஜெபத்திற்கும் சம்மந்தம் இருக்காது. பேச்சில் எந்த விதமான விசுவாசமும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. ஆனால் ஜெபத்தில் எல்லா விதமான விசுவாசத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு 3 முக்கியமான காரியங்களை இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது பிரேயிங், 2வது சேயிங், 3வது டூயிங். முதலாவது ஜெபம், 2வது சொல், 3வது செயல். இந்த 3 காரியங்களுமே நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. All these 3 things releases the faith in us. முதலாவது ஜெபம், பிரேயிங். எப்போதுமே எந்த காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்பதாக ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இருக்கிற தேவைகளை சந்திங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க, என் ஆசைப்படுறதெல்லாம் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற அந்த காரியங்கள் மாத்திரம் ஜெபம் கிடையாது. அதையும் தாண்டி என்ன சொல்லணும்னா, நெருக்கமான பிரச்சனை நிறைந்த பாடுகள் நிறைந்த சூழ்நிலையில் நான் கடந்து செல்லும் பொழுது எனக்கு தேவையான பலனை கொடுங்க, எனக்கு தேவையான நல்ல எண்ணத்தை கொடுங்க. கிவ் மீ a good attitude while I am waiting. நான் காத்திருக்கிற நேரத்தில் சிறந்த எண்ணத்தோடு புத்தியோடு காத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படியெல்லாம் கேட்பது தான் ஜெபம். இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவு வெளிப்படுகிறது, விசுவாசம் வெளியரங்கமாகிறது. 2வது காரியம் சேயிங், சொல். ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுகிற காரியம் அதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடாது. என்ன ஜெபித்திருக்கிறோமோ அதற்கு இணங்க, அதற்கு ஏற்றபடி நம்ம பேச்சு இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம படித்தோம். எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் அளவின்படி எண்ண கடவன். அப்போ நம்முடைய ஜெபம் ஒரு விசுவாசத்தின் அளவு, நம்முடைய பேச்சு ஒரு விசுவாசத்தின் அளவு. ரெண்டும் இணைந்து செல்ல வேண்டும். ஜெபித்ததற்கும் நம்ம சொல்றதற்கும் பேசுறதுக்கும் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா நம்ம செய்த ஜெபம் எந்த விதத்திலையும் பலனளிக்காது. 3வது காரியம் செயல், நம்முடைய டூயிங். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறதோ அதை தொடர்ந்து வருகிறது தான் நம்முடைய செயலாக இருக்கிறது. ஆகவே பேச்சையும் செயலையும் ஒன்றாக இணைந்து நம்ம சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய செயலுக்கும் எந்த விதமான முரண்பாடும் இருக்கக்கூடாது. உங்களுடைய செயலும் விசுவாசமாய் இருக்கிறது, விசுவாசத்தின் அளவை வெளிப்படுத்துகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்ற வசனத்தின்படி உங்களுடைய விசுவாசம் செயலிலே காணப்படணும். ஆக இந்த 3 காரியங்கள், பிரேயிங், சேயிங் அண்ட் டூயிங், இது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கும் இந்த 3 முக்கியங்களை நீங்கள் அறிந்து கொண்டதுனால உங்களுடைய ஜெபமும் சரி, உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் எல்லாம் ஒரே லைனில் அலைண்டாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு மிஞ்சி நம்ம எதையும் யோசிக்கக்கூடாது, எதையும் பேசக்கூடாது, எதையும் ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவர். இன்றைக்கும் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதில் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.